வணக்கம் ப்ளூபெர்ரி டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம், அமாவாசை அப்படின்றதுனாலே என்னன்னு தெரில ஒரு ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல் டெக் எடுத்திருக்கேன் அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புது டெக் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் அன்னோன் அப்படின்ற டாரோட் டெக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்காக அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனலாக வந்து ஏஞ்சல் ஆரக்கிள் கார்ட்ஸில் முடிக்கிறோம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய தாட். அண்ட் வந்து மெசேஜஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் டைமிங் உங்களுக்காக இருக்கும். ஸோ தட் ஏன்னா மெசேஜஸ் ரொம்ப ரேண்டமாகவும் வந்திருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் விங்ஸ் அண்ட் குரூப் 2 வந்து இந்த கேமரா அண்ட் குரூப் 3 வந்து இந்த கேஜ். ஸோ 1, 2, 3 நம்பரை வச்சு சூஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன உங்களுக்கு ரிவ்யூ தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாரோட் வந்து நாட் ப்ரெடிக்ஷன், இது வந்து கைடன்ஸ். இது அப்போ உள்ள எனர்ஜியை வச்சு எடுக்கிற ஒரு மெசேஜ். அண்ட் டாரோட் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் கூட. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ஏதோ லைக்கோ இல்லை கமெண்ட்டோ ஏதோ பண்ணும்போது தான் அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் நடக்கும். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1. யாரெல்லாம் வந்து இந்த ஏஞ்சல் விங்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜ். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நியூ பிகினிங்கான பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இவ்வளோ நாள் மேபி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சிருக்கலாம். லைக் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் வச்சுருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு டைம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பிளான் ஒரு ஐடியா இருந்திருக்கும். அந்த ஐடியாவை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்றத வந்து ஒன்று ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க, இல்லை அதை இப்போ ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பீங்க, இல்லை இப்போ திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செயல்படுத்துறதுக்கான தருணம் எல்லாமே சேர்ந்து ஒன்று கூடி வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் ஒரு சில பேர் வந்து மேபி இவ்வளோ நாள் கெரியர் அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் இப்போ நினைக்கிற ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்குது. அண்ட் இதனால் ப்ராஃபிட் வருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான பலன் இருக்குது. கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் வரும். அது வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் கூட இருப்பீங்க. ஃபேமிலி கேர் பண்ணுறது, ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, அந்த எனர்ஜியும் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அண்ட் அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ இப்போ வந்து நல்ல டைமிங் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் வந்து இந்த கேமரா சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆஃப் கப்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கலாம், ஒரு இடத்துல போர் ஆகிருக்கலாம், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ரொட்டீன் லைஃபாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னடா வாழ்க்கை இது, ஒரு சேஞ்ச் இல்லையே, அந்த
அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். அந்த எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. பட் இப்போ ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு அலர்ட்டாக இந்த ரீடிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வருது. ஆனால் அது இப்போ உங்களுக்கு தெரியல. பட் வந்து கூடி சீக்கிரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவேராக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது சடனாக வரும். ரொம்ப சீக்கிரம் வரும், சடனாக வரும், ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே யோசித்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது நடக்குமான்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். மேபி அந்த விஷயமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப டக்குன்னு வரும். ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து சன் கார்டு, விச் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டு. எல்லா விதமான நல்லதும் நடக்கிறதுக்கான ஒரு கார்டு இது. எல்லா வித சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவோ இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாகவோ இருக்கிறவங்களுக்கு உங்களோட டைம் சீக்கிரம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மெசேஜும் இருக்குது. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மேபி டிப்ரெஷனில் இருக்கலாம், மேபி வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், மேபி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க சுச்சுவேஷன் கூட இருப்பீங்க. ஆனால் அதுக்கான சேஞ்ச் கூடி சீக்கிரம் வருது. அது கூட ஒரு சில பேருக்கு மெயின் மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தூக்கம் இல்லாமல் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இந்த ரீடிங். அண்ட் வேர்ல்டு கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகி ஒரு நல்ல பிகினிங்க்கு வருது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு எண்ட், அதாவது நல்ல விதமாக முடிய போகுது. மேபி நீங்கள் பயந்துட்டு இருந்திருக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது, இல்லை வந்து வெட்டிங் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் சீக்கிரம் கூடுறது, இந்த மாதிரி ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ட்ராவல் எதிர்பார்த்திங்கன்னா ட்ராவல் கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக வருது. அண்டு அது சடனாக வரும். அண்டு அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் போகாது, உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து ஆக்ஷனும் எடுப்பீங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். ஸோ மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர் வந்து 2 டைமுக்கு வரும். ஒன்று வந்து மேபி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காக மெடிடேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கான பதில் வந்து மெடிடேஷன் வந்து நீங்கள் நார்மலாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக சாமி கும்பிட்றது கூட ஓகே. இல்லை ஒரு இடத்துல வந்து நிஜமாலே கண்ணை மூடி கைடட் மெடிடேஷன்லாம் யூடியூப்பில் இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் சம்வே உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் வந்து இந்த கேஜ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு கூடவே சப்போர்ட்டும் இருப்பாங்க. அண்ட் வந்து அதாவது வந்து உங்களுக்கு இருக்க சப்போர்ட் வந்து மேபி அவங்க வந்து 2 பேரோட தாட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்களோ அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு 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 மனப்பக்குவத்தோடு ஆரம்பிங்க. எந்த விஷயம்னாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு மெசேஜாகவும் இருக்குது. ஃபூல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம், ஆனால் வந்து கோ வித் த ஃப்ளோ, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் இருக்குது. அண்ட் மேபி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இட் கேன் பி நியூ பிஸ்னஸ், இல்லைனா வந்து வெட்டிங், என்கேஜ்மெண்ட், பர்த்டே, அந்த மாதிரி எந்த விஷயமானாலும் இருக்கலாம். அடுத்தது வந்து 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ 8 ஆஃப் கப்ஸ் ஏன் வந்திருக்குன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து மேபி ஒரு சில இடத்துல வந்து
நீங்கள் வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்த விட்டு வெளியில் வர ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி வந்து அங்கே சில பேர் வந்து உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது. ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. மணி வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்காதீங்க. மணி வந்து ஒரு மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து மணி வந்து ஃபஸ்ட்டு மணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதீங்க அப்படின்றது. அதுதான் எனக்கு கிடைச்ச மெசேஜ். ஸோ அதுவும் சொல்கிறேன். ஸோ யாராவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது மணி விஷயமா இருந்தால் அது வந்து நீங்கள் யோசிங்க. அது வந்து ரியலி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு அதை யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்டு எஸ். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணும். அண்ட் வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக வைங்க. திஸ் திங் வில் ஒர்க் அவுட். ஓகே. பட் யூஆர் ஸ்டார்டிங் சம்திங் ஹியூஜ் அப்படின்றது ஸ்ட்ராங்கான எனர்ஜி. அண்ட் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்றது தான் ஸ்ட்ரென்த் கார்டும் இருக்குது. ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்பிக்கையோட எந்த விஷயம் வேணாலும் ஆரம்பிங்க. திங்ஸ் வில் ஆக்சுவலி ஒர்க் அவுட். அண்ட் இப்போ வந்து உங்களோட ஸ்கில் செட், உங்களோட நாலேஜே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் எஸ், இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.